ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமுங்க. உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருக்காங்களா? ஸோ அவங்களுடைய எதிர்காலத்துக்கான படிப்புக்கான செலவுக்கு இல்லை அவங்களுடைய மேரேஜுக்கான செலவுக்காக சூப்பரான உங்கள் வீட்டு ஆண் குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் வந்துட்டு பெண் குழந்தை இருந்தால் நம்ம எல்லாருமே வந்து அவங்களுடைய எதிர்காலத்துக்காக என்ன பண்ணுவோம்? ஒரு நகை சேர்த்து வைப்போம். இல்லைனா வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க இருக்காங்க, இல்லை நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னா நம்ம சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் நம்ம வீட்டு ஆண் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக, அவங்களுடைய படிப்பு செலவுக்காக, இல்லை அவங்களுடைய திருமண செலவுக்காக நம்ம இப்போ இருந்தே பணம் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? பசங்களுக்கெல்லாம் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு ஆண் மகனுக்காக சூப்பரான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குங்க. ஸோ அந்த ஸ்கீமோட பேர் தான் பொன்மகன் சேமிப்பு திட்டம். இந்த ஸ்கீம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 2015 அன்னைக்கு இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தாங்க, அஞ்சலக சேமிப்பு திட்டம் தான். அதனால் இது நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கனால நீங்கள் இதில் பணம் கட்டக்கூடிய பணத்துக்கு 100% வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்கீமில் இது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு சூப்பரான 15 இயர்ஸ் ஸ்கீமுங்க. நீங்கள் இந்த ஸ்கீமில் மாதம் ஒரு சின்ன சின்ன தொகையை முதலீடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூட உங்கள் பையனோட எதிர்காலத்துக்கான ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, அவங்களுடைய வேலைக்கு இல்லை அவங்களுடைய திருமண செலவுக்காகவே நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் தயாராக இருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் யார் யாரெல்லாம் சேரலாம், இந்த ஸ்கீமில் எப்படி நம்ம பணம் கட்டுறது, ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ண முடியுமா, இல்லை 2 குழந்தைகளுக்கும் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாமா, இந்த ஸ்கீமில் இப்போ எவ்வளோ வட்டி கொடுத்துட்ருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் சேரலாம் தெரியுங்களா? யாரெல்லாம் எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை ஆண் குழந்தை இருந்தாலும் சரிங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? உங்கள் குழந்தைக்கு உங்கள் பையனுக்கு வந்துட்டு 10 வயசுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை 10 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரிங்க, நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் குழந்தைக்கு 10 வயசுக்குள்ளே இருக்குன்னா பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன்ஸ் மூலமா ஜாயிண்ட் அக்கௌண்ட் தாங்க ஓப்பன் பண்ண முடியும். அதே உங்கள் குழந்தைக்கு வந்து 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட குழந்தையோட பேர்லேயே நீங்கள் வந்துட்டு தனி அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிக்க முடியுங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு பாஸ்புக் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அது மூலிமா வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பணம் கட்டிட்டு வரலாம். இந்த ஸ்கீமை வந்துட்டு நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்க. இந்த ஸ்கீமை வந்துட்டு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க தலைமை துணை அஞ்சலகம், அதாவது ஹெட் சப் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஸ்கீமை நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணுங்க, பிறப்புச் சான்றிதழ் வேணும், அவங்களுடைய ஆதார் கார்டு வேணும், அப்புறம் பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்காக ஓட்டர் ஐடி அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இது மட்டும் தான் வேணும். இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு தலைமை துணை அஞ்சலகம் அங்கே நீங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்திற்காக நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கீமில் எவ்வளோ பணம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எத்தனை தவணையாக உங்கள் பணத்தை இந்த ஸ்கீமில் பிரித்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்கீமில் மினிமம் டெபாசிட்டே வந்துட்டு 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் 500 ரூபாவா மினிமம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் டெபாசிட்னு பார்க்கும்போது 1.5 லட்ச ரூபாய் வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியுங்க. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கீமில் வந்துட்டு உங்கள் கையில் இப்போ ஒரு லம்சமாக ஒரு பணம் இருக்குங்கப்பா, என்கிட்ட வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய் இருக்குது, 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா நீங்கள் லம்சமாக ஒரு வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுடைய டெபாசிட் பணமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை என்னால் வந்துட்டு ஒரே டைம் அதாவது லம்சமாக வந்துட்டு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்துட்டு உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் 500 ரூபாய்க்கு மேலே தான், அதாவது 500 ரூபாய் தான் மினிமம் டெபாசிட். ஸோ அதுக்கு மேலே தான் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். இல்லை ஒவ்வொரு மாதமும் என்னால் டெபாசிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னன்னா, இப்போ உங்கள் கையில் வந்துட்டு இந்த மாதம் வருமானம் கம்மியாக இருக்குன்னு அடுத்த மாதம் நீங்கள் கட்டிக்கிறனாலும் கட்டிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு உங்கள் பணத்தை நீங்கள்
தடவையாக வந்து பிரித்து கட்டிக்கலாம். சரிங்களா? 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கீமில் பணம் போட்டுட்டு வரலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தாங்க. இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 7.1% அதாவது 7.1% வந்துட்டு வட்டி கொடுக்குறாங்க. நான் வந்துட்டு பார்த்த வரைக்குமே 7.1% தான் வட்டி இந்த ஸ்கீமில் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னா 9.7% வரைக்குமே இந்த ஸ்கீமில் வந்துட்டு வட்டி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு இந்த வட்டி மட்டும் தெரியலைங்க. பேரண்ட்ஸ் நீங்கள் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க, இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் இனிமேட்டு இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணக்கூடியவங்களுக்கும் இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நானும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ வந்துட்டு ஒரு கால்குலேஷன் பார்க்கலாங்களா? ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி, அதாவது 15 வருஷம் கழிச்சு எவ்வளோ பணம் கிடைக்குன்னு பார்க்கலாம். இந்த மெச்சூரிட்டி பணம் வந்து நான் எதை வச்சு சொல்லியிருக்கேன்னா இந்த 7.1% இன்ட்ரெஸ்ட்டை போட்டு தான் நான் வந்து இந்த மெச்சூரிட்டி பணம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமில் வந்துட்டு 500 ரூபாய் கட்டிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் 6000 ரூபாய் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. 15 வருஷம் நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்துட்டு 90000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மெச்சூரிட்டி பணம், அதாவது 15 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் எவ்வளோ கிடைக்குன்னா நீங்கள் 500 ரூபான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மெச்சூரிட்டி பணம் வந்துட்டு 15 வருஷம் கழிச்சு 1,57,785 ரூபாய் கிடைக்குங்க. நீங்கள் 500 ரூபான்னு கட்டிட்டு வந்தால் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாருங்கள் 15 வருஷம் கழிச்சு 67,785 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் 1000 ரூபாய் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. 15 வருஷத்துக்கு 1,80,000 ரூபாய் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய மெச்சூரிட்டி பணம் எவ்வளோ பாருங்கள், 3,15,570 ரூபாங்க. நீங்கள் 1000 ரூபான்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு வந்தால் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாருங்கள் 15 வருஷத்துக்கு 1,35,572 ரூபா வட்டி பணம் மட்டும் கிடைக்குங்க. ஸோ ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமுங்க. இந்த ஸ்கீம் வந்துட்டு நீங்கள் சின்ன முதலீடு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த ஸ்கீமோட டென்யூர் என்னென்னா 15 வருஷம் ஸ்கீமுங்க. நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்துட்டு 15 வருஷம் டெபாசிட் பண்ணணும். இந்த ஸ்கீம் வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்ட் பேயபிளான ஒரு ஸ்கீமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க 15 வருஷம் கழிச்சின்னா நீங்கள் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய வசதிகளை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமோட டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை இதில் டெபாசிட் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம பணத்துக்கு நம்ம எதுக்குமே வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் 1,50,000 ரூபாய் வரைக்குமே கட்டக்கூடிய டெபாசிட் பணத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய வட்டி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு 15 வருஷம் கழித்து கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பணத்துக்கும் உங்களுக்கு டேக்ஸ் இல்லை. சரிங்களா? ஸோ டேக்ஸ் ஃப்ரீயான ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமுங்க. இந்த ஸ்கீமில் வந்துட்டு பார்ஷியல் வித்ட்ரா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ஷியல் வித்ட்ரா பண்ணிக்க முடியுங்க. ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக, ஒரு மெடிக்கல் இஷ்யூ, இல்லைனா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால எஜுகேஷன் ஃபீஸ்க்காக நீங்கள் வந்துட்டு பணத்தை எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து கண்டிப்பாக வந்துட்டு 7 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அந்த ஸ்கீம் 7 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய இருப்பு தொகையிலேருந்து ஒரு பகுதி, அதாவது 50% பணத்தை நீங்கள் வந்துட்டு பார்ஷியல் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஸரும் பண்ணிக்கலாங்க. எனக்கு ஒரு எமர்ஜென்சி நீடுக்காக நான் இது வரைக்கும் போட்ட பணத்தை ஃபுல்லாக வந்து எடுக்கணும், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அக்கௌண்ட்டை வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் பண்ணி உங்களுடைய எல்லா பணத்தையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய வசதிகளும் இந்த ஸ்கீமில் இருக்குது. லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லோனும் இந்த ஸ்கீமில் நீங்கள் எடுத்துக்க முடியுங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தால் உங்களால் இந்த ஸ்கீம் மூலியமாக லோனும் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுடைய வீட்டு பையனுடைய எதிர்காலத்துக்காக, எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பொன்மகன் சேமிப்பு திட்டத்தை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஸ்கீமை பற்றி நம்ம பார்க்கணுன்னா உங்கள் வீட்டு ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இப்போ இருந்தே ஒரு சின்ன முதலீட்டை இந்த ஸ்கீமில் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு லட்சக்கணக்கில் அவங்களுக்கு நீங்கள் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தாலும் அவங்களும் இந்த ஸ்கீமை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த ஸ்கீமில் யூஸ் பண்ணிக்கட்டும்.
கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.